தென்னாப்பிரிக்காவை துவசம் செய்து இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது நியூசிலாந்து. உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நியூசிலாந்து அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை பந்தாடி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. பின் ஆலன் 33 பந்தில் சதம் அடித்து சாதனை படைத்தார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் கொல்கத்தா ஈடன் கார்டனில் நேற்றிரவு நடந்த முதலாவது அரையிறுதியில் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகள் பல பரீட்சைகள் நடத்தின. டாஸை ஜெயித்த நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாண்ட்னர் பந்து வீசுவதாக அறிவித்தார். இதனையடுத்து முதலில் பேட்டிங்கை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணியில் தொடக்க ஆட்டக்காரர்களாக கேப்டன் எய்டன் மார்க்ரமும் குயின்டான் டி காக்கும் களம் புகுந்தனர். டி காக் 10 ரன்களில் சுழற்பந்து வீச்சாளர் மெக்கோன்சி பந்தில் கேட்ச் ஆனார். இரண்டாவது விக்கெட்டுக்கு வந்த ரயான் ரிக்கல்ட்டும் 0 அதே ஓவரில் ஆட்டம் இழந்தார். பெரிய ஸ்கோர் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவசர கதியில் ஆடியதால் மார்க்ரம் 18 ரன்கள், டேவிட் மில்லர் 6 ரன்கள், டிவால்ட் பிரேசிஸ் 34 ரன்கள் ஆகியோரும் குறிப்பிட்ட இடைவெளியில் விக்கெட்டினை பறிகொடுத்தனர். அப்போது தென்னாப்பிரிக்கா 77 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளுடன் 10.2 ஓவரில் தள்ளாடியது. இந்த நெருக்கடியான சூழலில் 6வது விக்கெட்டுக்கு ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸும் மார்கோ யான்செனும் கைகோர்த்து அணியை சரிவில் இருந்து ஓரளவு மீட்டார்கள். பெர்குசன் ஜேம்ஸ் நீஷம் ஓவர்களில் மெகா சிக்சர்களை பறக்கவிட்ட யான்சென் 27 பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தினார். இதற்கிடையே ஸ்கோரும் 150ஐ எட்டிய போது ஸ்டப்ஸ் 29 ரன்களில் கிளீன் போல்ட் ஆனார். அடுத்து வந்த கார்பின் பாஷ் 2 ரன்கள், ரபடா 0 கடைசி ஓவரில் வீழ்ந்தனர். 20 ஓவரின் முடிவினில் தென்னாப்பிரிக்க அணி 8 விக்கெட்டுக்கு 169 ரன்களை சேர்த்தது. யான்சென் 55 ரன்களுடன் 30 பந்துகள், 2 பவுண்டரி, 5 சிக்சர்கள் அவுட் ஆகாமல் களத்தில் இருந்தார். நியூசிலாந்து தரப்பில் மேட் ஹென்றி, மெக்கோன்சி, ரச்சின் ரவீந்திரா தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். பின்னர் 170 ரன்கள் இலக்கினை நோக்கி நியூசிலாந்து அணி ஆடியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் டிம் சைபர்ட், பின் ஆலன் தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சை துவசம் செய்தார்கள். இந்த ஜோடிக்கு அதிர்ஷ்டமும் துணை நின்றது. சைபர்ட்டுக்கு 11 ரன்களில் கொடுத்த கேட்ச் வாய்ப்பினை விக்கெட் கீப்பர் குயின்டான் டி காக் வீணடித்தார். பின் ஆலன் வேகப்பந்து வீச்சாளர் கார்பின் பாஸின் ஒரே ஓவரில் 1 சிக்சர், 4 பவுண்டரி தொடர்ச்சியாக விரட்டியடித்து அட்டகாசப்படுத்தினார். இதனால் ஸ்கோரும் மளவெள எகிரியது. பவர் பிளேயான முதல் 6 ஓவர்களிலே 84 ரன்களை திரட்டினார்கள். சைபர்ட் 28 பந்துகளிலும் பின் ஆலன் 19 பந்துகளிலும் அரை சதத்தை கடந்தனர். வலுவான அடித்தளம் அமைத்து வெற்றிக்கு வித்திட்ட இந்த ஜோடி முதல் விக்கெட்டுக்கு 117 ரன்கள் 9.1 ஓவர்களில் சேர்த்து பிரிந்தது. சைபர்ட் 58 ரன்களில் 33 பந்து, 7 பவுண்டரி, 2 சிக்சர்கள். ரபடாவின் பந்தில் கிளீன் போல்ட் ஆனார். அடுத்து ரச்சின் ரவீந்திரா களமிறங்கினார். மறுமுனையில் பின் ஆலனின் ருத்ர தாண்டவம் நீடித்தது. ரன் மழை பொழிந்து ரசிகர்களை குஷிப்படுத்திய அவர் யான்செனின் ஒரே ஓவரில் 3 பவுண்டரி, 2 சிக்சர்களை தொடர்ச்சியாக தெறிக்க விட்டு இலக்கை எட்ட வைத்ததுடன் தனது 3வது சதத்தையும் பூர்த்தி செய்தார். 33 பந்துகளில் சதம் எடுத்து 20 ஓவர் உலகக்கோப்பையில் அதிவேக சதமடித்த வீரர் என்ற சாதனையையும் ஆலன் படைத்தார். நியூசிலாந்து அணி 12.5 ஓவர்களில் 1 விக்கெட்டிற்கு 173 ரன்களை சேர்த்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியும் பெற்றது. இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. பின் ஆலன் 100 ரன்களுடனும் 33 பந்துகள், 10 பவுண்டரி, 8 சிக்சர்கள். ரச்சின் ரவீந்திரா 13 ரன்களுடனும் களத்தில் இருந்தனர். பின் ஆலன் ஆட்டநாயகன் விருதை பெற்றார்.
20 ஓவர் உலகக்கோப்பையில் நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டியை எட்டுவது இது இரண்டாவது முறையாகும். இதற்கு முன்பு 2021ஆம் ஆண்டில் இறுதி ஆட்டத்தில் தோற்று இருந்தது. வருகிற 8ஆம் தேதி அகமதாபாத்தில் நடக்கும் மகுடத்திற்கான இறுதி ஆட்டத்தில் இந்தியா அல்லது இங்கிலாந்து ஆகிய அணிகளில் ஒன்றை நியூசிலாந்து அணி எதிர்கொள்ளும். நடப்பு 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக்கில் 4 வெற்றி, சூப்பர் 8 சுற்றில் 3 வெற்றி என தொடர்ச்சியாக 7 வெற்றிகளுடன் அரையிறுதிக்குள் அடியெடுத்து வைத்த தென்னாப்பிரிக்காவின் வீறு நடை இந்த தோல்வியின் மூலம் முடிவுக்கு வந்தது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நியூசிலாந்து அணி தென்னாப்பிரிக்காவை பதம் பார்த்தது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முன்பு அவர்களுக்கு எதிராக ஆடிய 5 ஆட்டங்களிலும் தோல்வியை கண்டிருந்தது. நியூசிலாந்தின் பின் ஆலன் 33 பந்துகளில் சதத்தை ருசித்தார். ஒட்டுமொத்த சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் இது 3வது அதிவேக சதமாகும். ஏற்கனவே எஸ்தோனியா வீரர் சஹில் சௌகான் 27 பந்துகளிலும் துருக்கியின் முகமது பகாத் 29 பந்துகளிலும் செஞ்சுரிகளை கண்டுள்ளனர். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேக சதமாக பதிவானது. இதற்கு முன்பு 2016ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் வெஸ்ட் இண்டீஸின் கிறிஸ் கெயில் இங்கிலாந்துக்கு எதிராக 47 பந்துகளில் சதம் அடித்ததே மின்னல் வேக சதமாக இருந்து வந்தது. 20 ஓவர் உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் சதம் அடித்த முதல் வீரர் என்ற பெருமைக்கு பின் ஆலன் சொந்தக்காரர் ஆனார். நடப்பு உலகக்கோப்பையில் பின் ஆலன் மொத்தம் 20 சிக்சர்களை நொறுக்கியுள்ளார். உலகக்கோப்பை தொடர் ஒன்றில் அதிக சிக்சர் அடித்தவராகவும் திகழ்கிறார். பார்ப்போம் இறுதியில் கோப்பையை வெல்லப்போவது யார் என்று. நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் யார் ஜெயிப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.